புதுச்சேரியில் பல இடங்களில் பெரிய நூலகங்கள் அமைக்கப்படும். முதல்வர் ரங்கசாமி தகவல். கடற்கரை சாலையில் தயாராகும் சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் விற்பனை கூடம். முதல்வர் ரங்கசாமி நேரில் ஆய்வு. வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் அனைவருக்கும் போர்க்கால அடிப்படையில் தீபாவளி துணியை வழங்கிட வேண்டும். பாமக அமைப்பாளர் அனந்தராமன் வலியுறுத்தல். சர்க்கரை நோயால் இந்தியர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள். உரிய பரிசோதனை செய்ய மருத்துவ நிபுணர்கள் அறிவுரை. இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பல இடங்களில் பெரிய நூலகங்களை அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். சாகித்ய அகாடமி தேசிய புத்தக வார விழாவையொட்டி புத்தக கண்காட்சியின் துவக்க விழா நடைபெற்றது. வர்த்தக சபையில் நடைபெற்ற இக்கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்து பேசுகையில், புத்தகம் படிக்கும் பழக்கத்தை பெற்றோரும் மாணவர்களும் வழக்கமாக கொள்ள வேண்டும் என்றும், சமூக நீதி மற்றும் நல்ல சிந்தனைகளை உருவாக்கும் சிறுகதைகளை புதிய கோணத்தில் எழுத்தாளர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். புதுச்சேரியில் பல இடங்களில் பெரிய நூலகங்களை அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும், கிழக்கு கடற்கரை சாலையில் அமையவிருக்கும் காமராஜர் மணிமண்டபத்தில் அனைத்து பிரிவு மாணவர்கள் பயன்பெறும் வகையில் நவீன வசதிகள் கூடிய ஒருங்கிணைந்த படிப்பகம் அமைக்கப்படும் என்றும் கூறினார். பெருந்தலைவர் காமராஜர் அந்த நம்முடைய மணிமண்டபத்தில் கூட அத்தனை ஒருங்கிணைந்த ஒரு மணிமண்டபமாக பெருந்தலைவர் காமராஜர் பெயரிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு உகந்ததாக அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அப்படிப்பட்ட நிலையில் தான் அந்த மணிமண்டபம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதனை தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு நூலையும் கொண்டு வருவதற்காக அரசாங்கம் எண்ணியிருக்கின்றது. அப்படி வரும்பொழுது புதுச்சேரியிலே பல பகுதியில் அப்படிப்பட்ட நூலகங்களை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்பதை இங்கே கூறிக்கொண்டு, இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் தியாகராஜன், பன்னீர்செல்வம், சாகித்ய அகாடமி விருதாளர் மனோஜ் தாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். கடற்கரை காந்தி திடலில் தயாராகி வரும் சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் விற்பனை கூட வளாகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் ஆய்வு செய்தார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடல் அருகே விற்பனை கூட வளாகத்தை சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் கட்டி வருகிறது. 32 அறைகளை கொண்ட இந்த விற்பனை கூடத்தில் பல்வேறு மாநிலங்களில் தயாராகி வரும் கைவினைப் பொருட்களை விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த விற்பனை கூட மையத்தை முதல்வர் ரங்கசாமி ஆய்வு செய்தார். அப்போது சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், அரசு கொறடா நேரு, சுற்றுலா வளர்ச்சிக் கழக தலைவர் வையாபுரி மணிகண்டன், செய்தித்துறை இயக்குநர் அழகிரி ஆகியோர் உடனிருந்தனர். இந்த ஆய்வின் போது விற்பனை கூட தளத்தின் மேல் கூடுதல் அறைகள் கட்ட வேண்டும் என்றும், கடற்கரை சாலையில் உள்ள சிறு கடைகளை இதன் மேலே அமைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். அரசு விழா காலங்களில் வழங்கும் இலவச துணிகளை மக்களுக்கு போர்க்கால அடிப்படையில் வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக பாமக மாநில செயலாளர் அனந்தராமன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆதிதிராவிட மக்களுக்கு அரசு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சில பகுதிகளில் மட்டும் இலவச துணிகளை வழங்கியுள்ளது என்றும், அப்படி வழங்கப்பட்ட துணிகளின் தரம் குறைந்து விட்டதாகவும், இலவச துணிகள் ஆண்டிற்கு ஒருமுறைதான் அரசு வழங்குகிறது என்பதால் அந்த துணிகள் தரம் உள்ளதாக வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். விழா காலங்களில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் இலவச துணிகளை அரசு வழங்குவது இயல்பு. ஆனால் கடந்த ஓரிரு ஆண்டுகளாக இலவச துணிகளை வழங்கவில்லை என்றும், அரசாங்கம் என்பது மக்களின் ஏற்றத்தாழ்வுகளை களைய வேண்டுமே தவிர இதுபோன்ற செயல்களை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது என்றும், புதுச்சேரியில் வாழும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இலவச துணிகளை பெற்றுத்தரும் வகையில் அரசு செயல்பட வேண்டும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். அளவுக்கு அதிகமாக விலைவாசி உயர்ந்துவிட்ட இந்நேரத்தில் அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கே ஏழை மக்கள் சிரமப்படுகிறார்கள். எனவே அவர்களுக்கு விழா காலங்களில் வழங்கும் இலவச துணிகளை போர்க்கால அடிப்படையில் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக மாநில செயலாளர் அனந்தராமன் வலியுறுத்தியுள்ளார். சர்க்கரை நோய் எனப்படும் நீரிழிவு நோயினால் இந்தியர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். நவம்பர் 14ஆம் தேதி உலக சர்க்கரை நோய் விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது.
மருத்துவ ஆய்வின்படி இந்தியாவில் 6,20,00,000 பேர் சர்க்கரை நோயாளிகளாக உள்ளனர். 7,40,00,000 பேருக்கு சர்க்கரை நோய் வருவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளன. 2030ஆம் ஆண்டில் இந்தியாவில் சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கை 10 கோடியாகிவிடும் என்று கணிக்கப்படுகிறது. நகரங்களை பொறுத்தவரையில் சண்டிகர் முதலிடத்தையும் சென்னை பாதிப்பில் 2ஆம் இடத்தையும் பிடித்திருக்கிறது. உலகின் சர்க்கரை நோயாளிகளின் தலைநகரம் இந்தியா என்றும் கூறப்படுகிறது. இத்தகைய நோய்க்கான அறிகுறிகள் அடிக்கடி சிறுநீர் கழித்தல், அதிக தாகம் எடுத்தல், அதிக பசி போன்றவை என்று MVR மருத்துவமனையின் மருத்துவ நிபுணர் வித்யா கூறினார். இந்தியர்கள் 35 வயதை தாண்டியதும் ஆண்டிற்கு ஒருமுறை சர்க்கரை நோய் குறித்த பரிசோதனையை செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்துகிறார். மேற்கத்திய நாடுகளை விட இந்தியர்களை ஒரு 10-15 வருஷம் முன்பாகவே சர்க்கரை நோய் பாதித்து வருகிறது. அதனால் 35 வயதுக்கு மேற்பட்டவர்கள் முக்கியமாக அவர்கள் குடும்பத்தில் நெருங்கிய உறவினர் யாருக்காக இருந்தால் இவர்கள் எந்த தொந்தரவும் இல்லாவிட்டாலும் சர்க்கரை அளவை பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் முக்கியமாகிறது. மரபணு, உணவு பழக்கம், உடற்பயிற்சியின்மை ஆகியவையே இந்நோய்க்கு காரணம் என கூறும் மருத்துவர் வித்யா, இந்நோய்க்குரிய சிகிச்சை எடுக்க தருவதனால் மாரடைப்பு, பக்கவாதம், கண் பார்வை இழப்பு போன்றவை ஏற்படும் என்றும் எச்சரிக்கிறார்.